நம்மளை பற்றியே நம்ம புரிஞ்சிக்காதப்ப அடுத்தவங்கள பற்றி எப்படி நம்ம புரிஞ்சிக்க முடியும்? நாம் அலட்சியப்படுத்திட்டு போன ஒருத்தவங்கள அடுத்தவங்க புகழும்போது தான் நம்ம எந்த அளவுக்கு அவங்கள அலட்சியப்படுத்தியிருக்கிறோன்னு தெரியும். சாலை ஓரத்துலேயும் வயல் வரப்புலையும் கிடைக்கிற பிரண்டையை பற்றி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஆனால் பிரண்டையில் அவ்வளோ மருத்துவ பலன்கள் இருக்குது. வாங்க பிரண்டை தொக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இளம் பிரண்டையை சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு கடாயில் சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை போட்டு எண்ணெய் காஞ்சதும் பிரண்டையை போட்டு வதக்கி எடுத்துக்கணும். ஏன் நான் நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்கிறேன்னா, பிரண்டை கூட நல்லெண்ணெய் சேர்க்கும்போது மருத்துவ பலன் அதிகமாக இருக்கும். அது கூட 50 கிராம் கருப்பு உளுந்தை போட்டு வறுத்தி எடுத்துக்கணும். ஒரு 10-15 காஞ்ச மிளகாயை வறுத்தி எடுத்துக்கலாம். தேவையான அளவு புளி, தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு மைய அரைச்சி எடுத்துக்கணும். உங்களுக்கு தேவைப்பட்டால் பூண்டு, இஞ்சி இது கூட சேர்த்துக்கலாம். கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பயிறு போட்டு கடுகு பொரிஞ்சதும் அரைச்சி வச்சுருக்கிற விழுதை அதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த பிரண்டை தொக்கு இடுப்பு வலி, வயிறு பிரச்சனை, கை கால் மூட்டு வலி இது எல்லாத்துக்கும் சரி பண்ணும். இந்த டிஷ்ஷு நம்ம இட்லி தோசையோடையும் சேர்த்து சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.